Hello everyone. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா exercise 1.1ல இருக்கிற second main second problem. இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ற மெத்தடாலஜியுமே சேம் தான். ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும், தென் அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கணும், தென் இன்வெர்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சொல்யூஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சொல்யூஷன் நம்ம கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை வழக்கம் போல் ஏன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி எழுதிக்கலாம். A is equals to 5 1 1 1 5 1 1 1 5. இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ். இப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ now determinant of A is equals to, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் 2 லைன்ஸ் மட்டும்தான் ட்ரா பண்ணணும். அதுக்குள்ளே இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வைக்கலாம். இப்போ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த எலிமெண்ட்டாக எழுதிக்கணும். நெக்ஸ்ட் இந்த ரோவையும் இந்த காலமே ஹைட் பண்ணிவிட்டு இந்த 2x2 மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி செய்யணும். ஸோ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 25, இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 1, இடையில இருக்கிற சைன் சப்ராக்ஷன். தென் அகெயின் இங்கே நெகட்டிவ் வரும், பிகாஸ் நம்ம இங்கே கோஃபேக்டர் படி பார்த்தா இந்த எலிமெண்ட்டுக்கு தான் நெகட்டிவ் கொடுப்போம். ஸோ இங்கே மைனஸ் போடணும். -1 இன்ட்டு இப்போ இந்த காலமையும் இந்த ரோவை ஹைட் பண்ணிடணும். ஸோ 1 into 5 will be 5, 1 into 1 will be 1. இந்த எலிமெண்ட்டுக்கு நம்ம கோஃபேக்டரில் பாசிட்டிவ் சைன் தான் கொடுப்போம். ஸோ இங்கேயும் பாசிட்டிவ் தான் வரும். இப்போ இந்த எலிமெண்ட்டுக்காக இந்த ரோவையும் இந்த காலமே ஹைட் பண்ணணும். ஸோ 1 into 1 will be 1, 5 into 1 will be 5. இப்போ இதை அப்ரோச் பண்ணும்போது இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் 24 minus 1 into 4, then 1 into -4. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணேன்னா 120 minus 4, and again minus into plus will be minus, it will become as -4. This will be equals to 120 minus 8, which is equals to 112. After subtraction நமக்கு கிடைக்கிற வேல்யூ 112, which is not equal to 0. அதோட வேல்யூ 0 கிடையாது. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இது வந்து ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். டிட்டர்மினன்ட் ஆஃப் A is not equal to 0. Therefore A is a non-singular matrix. So A inverse exists. ஓகே, இப்போ நம்ம A inverse exist ஆகுன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். டிஃபைனிங் த ப்ராப்ளம் படி செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் A வந்து கண்டுபிடிக்கணும். அதை இப்போ ப்ரொசீட் பண்ணலாம். தென் அட்ஜாயிண்ட் ஆஃப் A ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லாங்கர் வேலை செஞ்சு பழகிக்கலாம். இந்த ப்ராப்ளமில் நீங்கள் நல்லா வெல்வர்ஸ்ட் ஆகிட்ட பிறகு நீங்கள் சின்ன மெத்தட், அதாவது ஈஸியாக மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் நீங்கள் இந்த எலாபரேட்டட் வேலை செய்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இதுக்குரிய எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணணும். இப்போ இந்த எலிமெண்ட்டுக்கு தான் கோஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த ரோவே இந்த காலமே ஹைட் பண்ணிவிட்டு இந்த 2x2 மேட்ரிக்ஸ் மட்டும் எழுதிக்கணும், which is 5 1 1 5. இந்த மாதிரி எல்லா மேட்ரிக்ஸையும் நம்ம ஃபில் பண்ணிக்கணும். வித் த சைன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 3x3 மேட்ரிக்ஸில் இருக்கும்போது இங்கே இருக்கிற மிடில் எலிமெண்ட் அண்ட் இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எலிமெண்ட், இங்கே இருக்கிற மிடில் எலிமெண்ட், அதாவது தேர்ட் ரோவில் இருக்கிற மிடில் எலிமெண்ட், இதுக்கு மட்டும்தான், இந்த டைமண்ட் ஷேப்புக்கு மட்டும்தான் நெகட்டிவ் சைன் வரும்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ -1 கொடுத்து எல்லா வேல்யூஸையும் இப்போ எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட்
இப்போ அதோட வேல்யூஸ் எல்லாத்தையும் எழுதி முடிச்சாச்சு. இதை நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணணுன்றத மறந்துடக்கூடாது. ஸோ டிரான்ஸ்போஸ்ன்றதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணி எழுதிக்கலாம். 5 into 5 will be 25. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இங்கே வரும். ஸோ 1 into 1 will be 1, which will be -1 here. Then மைனஸ் இங்கே ஆல்ரெடி இருக்கு, ஸோ மைனஸ் மென்ஷன் பண்ணிக்கணும். Then 5 into 1 will be 5. Okay. Then அடுத்ததுக்கான வேல்யூஸை நம்ம எழுதிக்கலாம். எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி எழுதியாச்சு. இங்கே டிரான்ஸ்போஸ் பண்ணணுன்றதை மறந்துடக்கூடாது. நான் ஒரு டைமும் சொல்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக தான் இத்தனை டைம் சொல்கிறேன். ஸோ டிரான்ஸ்போஸ் பண்ணுறதை மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி எழுதணும். அதுக்கு கிடைக்கிற வேல்யூ 24, தென் -4, தென் 1 - 5 will be -4. Then minus of 5 - 1 will be -4. Again 25 - 1 will be 24. Then minus of 5 - 1 will be -4. Then 1 - 5 will be -4. Then minus of 5 - 1 will be -4. And again 25 - 1 will be 24. இங்கேயும் நம்ம இன்னும் டிரான்ஸ்போஸ் பண்ணலை. ஆக்சுவலி இது ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இதை நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணாலும் நமக்கு கிடைக்கிற மேட்ரிக்ஸ் சேம் தான். ஸோ நமக்கு கிடைக்கிற அட்ஜாயிண்ட் வேல்யூன்றதும் அதே மேட்ரிக்ஸ் தான். which is 24 -4 -4 -4 24 -4 -4 -4 24. இதுதான் நமக்கான அட்ஜாயிண்ட் வேல்யூ. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஏ இன்வர்ஸோட ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி அதோட வேல்யூஸ் எல்லாத்தையும் அதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறது தான் நெக்ஸ்ட். ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/determinant of A into adjoint of A. நமக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்ச வேல்யூவில் தெரியும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏயோட வேல்யூ 112. தென் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவை வந்து காப்பி பண்ணிக்கணும். which is 24 -4 -4 -4 24 -4 -4 -4 and 24. இப்போ இந்த எல்லா எலிமெண்ட்ஸ்லையுமே 4 and multiples of 4 வந்து காமனாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், ஒரு 4 வந்து காமனாக நான் வெளியே எடுத்துடுறேன். அதாவது 4/112ன்னு எழுதிடுறேன். அப்போ எல்லா எலிமெண்ட்ஸ்லேருந்தும் நான் 4 டிவைட் பண்ணிடுறேன். 24 divided by 4 will be 6. -4 divided by 4 will be -1. Same for all other elements. ஸோ அதை நம்ம ஃபில் பண்ணிடலாம். கிளியராக இருக்கீங்களா? இப்போ இந்த மேட்ரிக்ஸை என்னால் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ கேன்சல் பண்ணி கொடுக்கும்போது இது 1 times. This will be equals to 23 times. So the final resulting inverse value is A inverse is equals to, so A inverse is equals to 1/23 and the matrix, which is 6 -1 -1 -1 6 -1 -1 -1 and 6. This is the final resulting answer. Next problem next video la paakalam. இந்த வீடியோவோட கன்க்ளூஷன் இதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.